உமையவளே, என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே, உன் பக்தியை மெச்சினேன். வேண்டுவன கேள், அருள்கிறேன். எங்கும் நிறைந்த பரம்பொருளே நாதா, இப்பூலையில் எல்லோரும் இன்புற்றிருக்க வரமருளுங்கள். தேவி, உன் எண்ணம் யாவும் சித்தி பெற வரம் அருளி வாழ்த்துகிறேன். காலையில் உதித்து எழும் சூரியனைப் போல் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும் உன் திருமுகம் இன்று சோர்வாக இருக்கிறதே, அது என்ன காரணம் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? ஒன்றுமில்லை மகாதேவா, நீங்கள் இந்த பூலோகத்தையும் படைத்தீர்கள், இந்த பூலோகத்தில் உள்ள மாநிலங்களையும் படைத்தீர்கள். ஆனால் என்ன ஆனால்? என்ன தயக்கம் தேவி? சொல்ல வந்ததை தெளிவாக சொல். பரம்பொருளே, நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. பூலோகத்தில் உள்ள மாநிலர்கள் சொந்தமாக இல்லையோ என்ற அச்சம் என்னுள் வந்துள்ளது. என்ன கூறுகிறாய் தேவி? பூவுலகில் மானிடர்கள் இன்பமாக இல்லையா? யாம் படைத்தோம் இந்த பூவுலகை, யாம் படைத்தோம் இந்த மானிடர்களை. அவர்களுக்கு செல்வங்களையும் வளங்களையும் வாரி வாரி கொடுத்திருக்கிறோம். உனது அச்சம் தேவையற்றது. நாராயண 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 நாராயண. தேவா शंभो महादेवा शंभो
நாராயண நாராயண. மன்னிக்கவும் மகாதேவா, நான் ஏதும் தவறான நேரத்தில் வந்து விட்டேனோ? தாங்களும் தேவியும் ஏதோ விவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது போல் இருந்ததே. நாரதா, நீ தக்க சமயத்தில் தான் வந்திருக்கிறாய். உலக மானிடர்களை பற்றி தேவிக்கு ஒரு சந்தேகம். அதை பற்றித்தான் விவாதம் செய்து கொண்டிருந்தோம். நாரதரே, பூவுலகை நீர் நன்றாக அறிவீர். பூலோகத்தில் உள்ள மக்கள் மகிழ்ச்சியாக இல்லையோ என்கிற அச்சம் எனக்கு வந்திருக்கிறது. குற்றம் அறிந்த மெய்ப்பொருளே, தேவிக்கு வந்திருக்கிற அச்சம் நியாயமானதுதான். என்ன கூறுகிறேன் நாரதரே? இன்று உமக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? சிவசிவா, அவ்வாறு எண்ண வேண்டாம் மகாபிரபு. நீங்கள் நினைப்பது போல பூவுலகில் மானிடர்கள் இன்பமாக இல்லை. ஞானம், பக்தி இவற்றை மட்டுமே மையமாக கொண்டு நீங்கள் மானிடர்களை படைத்தீர்கள். ஆனால் அவர்களோ இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்வம் சேர்ப்பதில் மட்டுமே குறியாக உள்ளனர். அதில் என்ன தவறு இருக்கிறது? செல்வம் சேர்ப்பதில் தவறொன்றும் இல்லையே. மகாபிரபு, செல்வம் சேர்ப்பதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் செல்வம் சேர்க்கும் வழிகள் தான் பல தவறுகளுக்கு அடித்தளமாகி விடுகின்றது. பூவுலகில் கொலை, கொள்ளை, பட்டினி, பசி, ஊழல் இவையெல்லாம் தலைவிரித்து ஆடுகின்றன. நாரதா, நீ உண்மையைத்தான் கூறுகிறாயா, இல்லை வழக்கம் போல் உன் கலகத்தை ஆரம்பித்து விட்டாயா? சுவாமி, நாரதரின் கலகம் எப்பவும் நன்மையில் தானே முடிந்திருக்கிறது. நாரதரே, என் மனம் மிகவும் கலக்கமாக இருக்கிறது. மக்கள் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு இன்பமாக வாழ ஏதாவது வழி இருக்கிறதா? தேவி, வழி ஒன்றும் இல்லாமலா போய்விடும்? வழி உள்ளன. ஆனால் அதற்கு நம் பரம்பொருள் மனது வைக்க வேண்டும். நாரதரே, உமது நாடகத்தை ஆரம்பித்து விட்டீர் போல் இருக்கிறதே. நடத்தும் நடத்தும் அதன் வழியையும் நீயே கூறிவிடும். மகாதேவா, ஒரு வழி உள்ளது. தாங்கள் பூலோகம் செல்ல வேண்டும். அங்கு மானிடர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவர்களுடைய துன்பங்களை நேரில் காண வேண்டும். அதற்கு ஒரு தீர்வினையும் தாங்களே கூற வேண்டும். நானா பூலோகம் செல்வதா? என்ன கூறுகிறேன் நாரதரே? ஆமாம் தேவா, பூலோகம் சென்று மக்களை காப்பாற்றி அவர்கள் வாழ்வில் நீங்கள் தான் தீப ஒளியை ஏற்ற வேண்டும். அப்படியா சொல்கிறாய் தேவி? இனி நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இப்பொழுதே பூலோகம் சென்று மானிடர்களை சந்தித்து அவர்கள் நலமாக வாழ வழி செய்து விட்டு வருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நீயும் என்னுடன் வர வேண்டும். நானா? இல்லை தேவா, வேண்டுமென்றால் நாரதரை அழைத்துச் செல்லுங்களேன். என்ன சொல்கிறீர் நாரதரே? உங்கள் வாக்கு எனது சித்தம் தேவி. நல்லது தேவி, நல்லது நாரதரே. இப்பொழுதே நான் பூலோகம் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் பிரபு. நாரதரே, பூவுலகில் நாம் எங்கு செல்வதென்று முடிவெடுத்து விட்டீரா? நாதா, நீங்கள் படைத்த பூலோகம் வேறு, ஆனால் இன்று உள்ள பூவுலகம் வேறு. வாருங்கள், நாம் இருவரும் சென்று பூவுலகை நேரில் காண்போம். நாராயண 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 நாராயண. நாரதரே, நாம் இப்பொழுது பூலோகம் வந்தாகிவிட்டது. பூலோகத்தில் நாம் இப்பொழுது எங்கு இருக்கிறோம்? பரம்பொருளே, இதுதான் எம்எல்ஏ அறிவழகளின் சின்ன வீடு. சின்ன வீடா? அது என்ன சின்ன வீடு? பார்ப்பதற்கு பெரிய வீடாக அல்லவா இருக்கிறது. ஐயோ பிரபு, சின்ன வீடு என்றால் செட்டப். செட்டப் என்றால்? செட்டப் என்றால் மனைவி அல்ல, ஆனால் மனைவி மாதிரி. புரிகிறது புரிகிறது. ஆமாம், இங்கு ஏன் நாம் வந்திருக்கிறோம்? பிரபு, எம்எல்ஏ என்பவர் மக்களின் பிரதிநிதி. மக்களின் நலனுக்காகவே வாழ்பவர். மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனால் அப்படிப்பட்ட எம்எல்ஏ மக்களுக்கு உதவிகள் செய்யாமல்
என்னென்ன கூத்தடிக்கிறார் என்பதை பார்க்கவே நான் உங்களை அழைத்து வந்திருக்கிறேன். பலே பலே பலே, சரியான இடத்திற்குத்தான் அழைத்து வந்திருக்கிறாய் நாரதா. மகாபிரபு, எம்எல்ஏ அறிவழகன் வரும் நேரமாகிவிட்டது. வாருங்கள், நாம் ஓரமாக சென்று இங்கு நடப்பவைகளை கவனிப்போம். அப்படியே ஆகட்டும். அண்ணன் அறிவழகன், தலைவன் அறிவழகன், காவிரிக்கே தண்ணி காட்டிய அண்ணன் அறிவழகன், 1000 மாநகராட்சி குப்பை தொட்டிகளை திறந்து வைத்த அண்ணன் அறிவழகன், மைசூர் பாகி இருக்கு மதுரை பாகி என்று தமிழ் பெயர் சூட்டிய செந்தமிழ் செல்வன் அண்ணன் அறிவழகன், வருங்கால எம்எல்ஏ அண்ணன் அறிவழகன். அண்ணாச்சி, வருங்கால முதல்வர்னு சொல்லல, வருங்கால முதல்வன் அண்ணன் அறிவழகன். அது சரியில்ல. எலெக்ஷன்லாம் வருது, வேலையெல்லாம் எப்படி போகுதுல? அண்ணாச்சி, கள்ள ஓட்டு போடுறதுக்கான எல்லா வேலைகளும் முடிச்சாச்சு. பிரியாணி ரெடி, கோட்டை ரெடி, கொலுசு ரெடி, கம்மல் ரெடி. இந்த எலெக்ஷன்ல நீங்க தானே அடுத்த முதல்வர். நாம மெத்தனமா இருந்துடக்கூடாதுல. நல்ல ஓட்டோ நல்ல ஓட்டோ, எல்லா ஓட்டோ எனக்கு தானே விடணும். அண்ணாச்சி, நீங்க யாரு? நடந்தா ஊர்வலம், நின்னா பொதுக்கூட்டம், படுத்தா நிறுத்தல. எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டு இருக்க. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோட, கல்யாண வீடுனா நான் தான் மாப்பிள்ள, இளவு வீடுனா நான் தான்டா பணம். எங்க இருந்தாலும் எனக்கு தான் மாலையும் மரியாதையும். அண்ணாச்சி, பஞ்சு டயலாக்ல நீங்க சிம்பவே தூக்கிட்டீங்க அண்ணாச்சி. சிம்புன்னு சொன்னதும் ஞாபகத்துக்கு வருதுல. நம்ம கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண ஒரு நல்ல கவர்ச்சி நடிகை வேணும்னா இப்ப யாருடைய நம்பரும்? இப்ப டாப்ல இருக்கிறது நம்ம ஜில் ஜில் ரமாமணி தாங்க. அவங்க நடக்கிற நடையும் ஆடுற ஆட்டமும் ரொம்ப சூப்பர் நாச்சி. அப்படியால அப்படின்னா உடனே ஜில்லுக்கு ஒரு போனை போட்டு ஐயாவை வந்து பார்க்க சொல்லு. ஹலோ, யாரு ஜில்லு விடுங்களா? அம்மா இருக்காங்களா? என்னது, அம்மா மேல இருக்காங்களா? சரி, கீழே வந்தாங்கன்னா அண்ணன் அறிவழகன் எம்எல்ஏ கூப்பிட்டாருன்னு சொல்லுங்க. உடனே வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்களா? மறக்காம சொல்லுங்க. வச்சிடுறேன். அண்ணே, இப்ப வந்துடுவாங்களா அண்ணே? என்னல இது திடீர்னு சென்ட் வாசம் தூக்குது? அண்ணாச்சி, நம்ம ஜில் ஜில் ரவாமணி ஜில்லு ஜில்லுன்னு வராங்க. வாங்கம்மா, நீங்க சினிமால பாக்குறத விட நேர்ல ரொம்ப சூப்பராவே இருக்கீங்க. யோ அறிவே, வழி இது, தொடச்சுக்கோ. அரசியல்ல இதெல்லாம் சகஜம் கண்ணு. என் கால் ஷீட் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு தமிழ் கொஞ்சமா தான் வரும். சீக்கிரம் சொல்றத சொல்லி முடிச்சிருங்க. அது ஒண்ணு இல்லைங்கம்மா, வர எலெக்ஷன்ல நீங்க நம்ம கட்சிக்காக பிரச்சாரம் செஞ்சு ஓட்டு கேட்கணும். ஓட்டு கேட்கறது இருக்கட்டும், முதல்ல என்னோட ரேட் என்னன்னு சொல்லுங்க. துட்டு என்னம்மா துட்டு? நீங்க தான் நம்ம கட்சியோட கோபாசே. நம்ம கொள்கை பரப்பு செயலாளருக்கு ஒரு சேர கொண்டு வந்து போடுட. இல்ல, நீ என்னடி அங்க செஞ்சிட்டு இருக்க? போய் நம்ம ஜாமா செட்டுகளை கொண்டு வாட.